இருக்கிற 4 குட்டிங்களும் சும்மா செம்ம க்யூட்டாக வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய சேனல்ஸில் வந்து புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஷேரிங் ஒவ்வொரு ஃபாலோவுக்கும் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உத்வேகமாக இருக்கும். ப்ளீஸ் நம்மளுடைய சேனலை வந்து இக்னோர் பண்ணாமல் அடுத்தடுத்து போடுங்க. நம்ம நியூவாக ஒரு பிகினியர் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது வெல்மேடாக சக்ஸஸாக நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டு சக்ஸஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களோட ஃபாலோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் நமக்கு தெரியுங்க. அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பர்களே, நம்மளது டே 4ஆம் நாள் நம்மளுடைய ஃபைஸோடைய குட்டிங்களை பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் மாஷா அல்லாஹ் நல்லாவே க்ரோவிங் ஆகிருக்கு. க்ரோவிங்கில் நல்லா எல்லாமே அபியத்தோட பஞ்சிங் ஃபேஸில் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே செம்ம க்யூட்டு. இவரோட ஃபேஸில் பிறந்தது எல்லாமே மர்தியா சாலா மாதிரி இறந்துருச்சு. பேலன்ஸ் வந்திருக்க 4 குட்டிங்களும் பார்த்திங்கன்னா மாஷா செம்ம க்யூட்டாக அபியத்தோட ஃபேஸ்லேயே வந்திருக்குது. இவங்க எந்த அளவுக்கு சர்வே ஆகி நல்லபடியாக கிட்டன் வந்து நல்ல சைஸ் வருவாங்கன்றது வந்து நம்ம போக போக வர வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். க்ரோத்திங் வீடியோஸும் வந்து பாருங்கள். இன்றைக்கி இவங்க அப்படியே மம்மி வந்து நல்லா செம்மையாக கொஞ்சுறாங்க பிள்ளைகளை. இதில் வந்து மூணுன்றதை விட இந்த 2 குட்டிங்க தான் நல்லா அந்த ஃபீடிங் குடிக்கிற அந்த 2 குட்டிங்க தான் நல்லா பியூர் அபியத்தோட கலரு. சென்ட்ரா காலுக்கிட்ட இருக்கவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஞ்சரில் நல்ல ஐஸ்கிரீம் கலரு. இந்த கொஞ்சம் ஒயிட்டும் இந்த திருப்பி போடுறால அவங்க வந்து கொஞ்சம் ஒயிட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த மிக்சிங் கலரும் லைட்டாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ 4 பேருமே நல்ல க்யூட்டாகவே இருக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இவங்களோட அப்டேட்ஸ் பற்றி பார்த்துட்டே இருக்கலாம். இவங்களுக்கு ஃபுட்டுன்றதுன்னு வந்து பெருசாக எதுவுமே ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ்லாம் கொடுக்கல. இந்த மீனோட ஈரல், கோழியோட ஈரல் வேக வச்சு அந்த மம்மி கொடுக்குறது. ஸோ அவங்க ஃபீடிங் வந்து ஹெல்த்தியாக வந்து குட்டிங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஃபுட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ போக போக வந்து மியாவும் அப்புறம் ராயல் கேனான்லாம் போடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தா மேபி இன்னும் நல்லா க்ரோத்தாக வளரும், குட்டிங்க இன்னும் நல்லா ஹெவியாக நல்லா குவாலிட்டியாக வரும்ன்றது எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனுபவம் இல்லவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. நான் ஸோ இதுலேருந்து இன்னும் என்ன நல்லா போட்டால் இன்னும் குட்டிங்க நல்லா ஹெல்த்தியாக வருன்றதுக்கு ஏதாவது சாய்ஸஸ் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோம்மேடில் பண்ணுற ஏதாவது இருந்தாலும் சொல்லி எனக்கு ஐடியா கொடுங்க. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம குட்டிங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட்டு வந்து நம்ம நல்ல குவாலிட்டியான ஃபுட்ஸாக நம்ம தயாரித்து கொடுக்கலாம். மம்மிக்கு கொடுத்தா அது குட்டிக்கு ஃபீடிங்கில் நல்லா வரும். ஸோ இந்த தாய் கேட்டுக்கு என்ன, மம்மி கேட்டுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்தா நல்லா இருக்குன்றது வந்து எனக்கு வீடியோஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு பேட்சில் வந்து எல்லாமே கிராஸாக வந்ததுனால நமக்கு லாஸ் ஆஃப் பே தான். சும்மா வந்து 1000 ருபீஸ்க்கு ஒரு குட்டிங்களை கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸோ கடவுள் புண்ணியத்தில் இந்த வாட்டி 6 குட்டி போட்டதில் 2 குட்டி மறுபடியும்